வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியின் திரு நாராயணன் அவர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு ஆளூர் ஷானவாஸ் அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். என்னை கைது செய்ய சொல்வதா அப்படின்னு கமல்ஹாசன் கேட்டிருக்கிறார். தனியார் தொலைக்காட்சியில் அவர் நடத்தக்கூடிய பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டு காவல்துறையிலையும் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கலாச்சாரத்தை சீர்கெடுக்குது அந்த நிகழ்ச்சி, பண்பாட்டை சீரழிக்குது அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு. அந்த கோரிக்கை எப்படி பார்க்கலாம்? கமலஹாசனை கைது செய்யணும் அப்படின்னு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கோரிக்கை எப்படி பார்க்கலாம்? இல்லை, கோரிக்கை என்பது யார் கேட்குறாங்களோ அது அவர்களுடைய வியூ, அவர்களுடைய பார்வை, அவர்களுடைய விருப்பம். அதனால் அது இல்லை. ஆனால் பிரச்சனை என்னென்னா, இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, இதை விட மோசமாகலாம் இல்லையா அப்படிங்கிறார். அப்போது அதே பத்திரிகையாளர் சந்திப்பில் தமிழக அரசில் ஊழல் நிறைய இருக்குது அப்படின்றாரு. அப்போ அதுக்கு என்ன பதில் வரும்? இதை விட மோசமாக ஊழல் எங்கேயும் நடக்கலையா அப்படின்னு ஒரு பதில் வரும். இப்படி தான் செய்கிற தவறை இன்னொருத்தர் செய்யலையான்னு கேட்பது என்பது அது சரியில்லை என்பது வாதம். தவிர அவருடைய நேற்றைய இதில் ப்ரெஸ் மீட்லேயே கம்யூன் வாழ்க்கையை ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். அதாவது அனைவரும், அது சரியான வார்த்தை என்னன்னா, எல்லோரும் சேர்ந்து கூடி வாழ்வு, அதுக்கு பேர் கம்யூன். தட் இஸ் நாட் அவர் கல்ச்சர். இந்திய பண்பாட்டிலே அது கிடையாது. அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, எந்த இனமாக இருந்தாலும் சரி, அது இல்லை. அப்போது அவருடைய நோக்கமே இந்திய கலாச்சாரத்தை, பண்பாட்டை புதுசாக நான் கொண்டு ஏன் புகுத்தக்கூடாது, எது எடுத்தாலுமே கேள்வி கேட்குறாரு. நான் அதை செய்யலையா, நான் முத்த காட்சியில் எவ்வளோ நடிச்சிருக்கிறேன், இது பெரிய விஷயமான அது இல்லை விஷயம். ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கட்டுக்கோப்பாக நம்முடைய கலாச்சாரத்தை, இது எந்த மதம் ஜாதியெல்லாம் இல்லை, இந்திய கலாச்சாரத்துக்கு உட்பட்டு நடக்கிறதா அப்படின்றத அவங்களும் உணர்ந்து அதை பார்க்க வேண்டும். பல்வேறு விமர்சனங்கள் இந்த நிகழ்ச்சி குறித்து வருகின்றன. எல்லாத்தையும் விட இதை நான் ஒரு உண்மையிலேயே அந்த யாரு அதெல்லாம் தீர்மானிக்கிறதுன்னு கேட்குறேன். இல்லை, யார் வேணாலும் இப்போ கலாச்சாரம் அப்படிங்கிறத எந்த அடிப்படை, என்ன அளவுகோல் அதை தீர்மானிக்கிறதுக்கு? இல்லை, இப்போ நானே இருந்தால் கூட அந்த ஒரு நிகழ்ச்சி என்பது என்னுடைய இல்லத்தில் என் பசங்க பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்போ நான் அதை சொல்லக்கூடாதா? இஷ்யூ அதுதான். அதனால் யார் தீர்மானிக்கிறதுன்னு இல்லை, யார் வேணாலும் விமர்சனம் செய்யலாம், அதில் ஒன்றும் தவறு இல்லை. அது சரியாக நடக்கிறதா இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக அது சரியான வழியில் செல்லவில்லை என்பதை தனிப்பட்ட முறையில் நான் உணர்றேன். அதை அவர்களும் உணர வேண்டும். அதுக்கு மேலே ஒரு ஏக்கம் நாராயணன் தன்னுடைய குழந்தைங்களை பார்க்கக்கூடாது, தன் வீட்டில் இருக்கிறவங்களை பார்க்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நாராயணனுக்கு உரிமை இருக்கு. சரி, யாருமே பார்க்கக்கூடாது, இந்த நிகழ்ச்சி மோசம்னு சொல்றதுக்கு உரிமை இருக்காங்கிறதான இப்ப இதுல பேசுறது. போய் அவங்க ஒரு காவல்துறை ஆணையர் இடத்துல போய் கைது பண்ணுங்கன்னு கேட்டிருக்கிறாங்க. அது அவங்களுக்கு அந்த மாதிரி கேட்கறதுக்கு உரிமை இல்லைன்னு சொல்றதுக்கு யாரும் உரிமை இல்லை. நீங்க இதே போல இந்த படத்திற்காக இல்லை பல்வேறு விஷயங்களுக்காக நடுவர் ரோட்டில் ஆயிரக்கணக்கான மக்கள் கூட இந்த சினிமா விஷயத்தில் இருந்திருக்கிறாங்க. இல்லைன்னு சொல்ல முடியுமா? அவங்களுக்கு உரிமை இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதையும் அலோவ் பண்ணால் நம்ம பார்த்துருக்குறோம். அதனால் அது இல்லை விஷயம். இது சரியான முறையில் செய்யப்படுகிறதா என்றால் என்னை பொறுத்தவரையில் எல்லாருக்குமே உரிமை இருக்கிறது. இந்த ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அதெல்லாம் சொல்லலாம். ஆனால் ஒரு எதிர்கேள்வி கேட்டு தன்னை நியாயப்படுத்திக் கொள்வது முறையல்ல, சரியல்ல என்பது என்னுடைய கருத்து. எப்படி பார்க்குறீங்க ஷானவாஸ்? அதாவது கமல்தான் மொத்த சீரழிவுக்கும் பொறுப்புதாரி. பிக்பாஸ் நிகழ்ச்சி வந்ததனால்தான் இந்த கலாச்சாரம், இந்த நாகரிகம் எல்லாம் கெட்டு போய்விட்டது என்கிற கோணத்தில் நாம் அதற்குள் போகவில்லை. அவர் சொல்லியிருப்பது போல எல்லாம் இங்கே இயல்பாகத்தான் இருக்கிறது, இயல்பாக நடக்கிறது. ஆனால் அதை தூண்டுகிற வகையில், அதற்கு மேலும் வலுவூட்டுகிற வகையில் ஒரு நிகழ்ச்சியோ ஒரு முக்கிய பாத்திரமோ அதற்கு துணை போய்விடக்கூடாது என்கிற அக்கறையிலிருந்து பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறது. அதை அவர் எப்படி எடுத்துக்கொண்டிருக்கிறார் என்பதில்தான் அவருடைய தன்மை வெளிப்படுகிறது. அவர் அதை பற்றி பேசும்போது, நான் போட்டிருக்கிற இந்த சட்டை, அதனுடைய வண்ணம், அதுதான் அவர்களுக்கு பிரச்சனை, அதனால் என்னை குறிவைக்கிறார்கள் என்று ஒரு சித்தாந்தத்தை இழுக்கிறார். கருப்பு சட்டையை போட்டு கருப்பு சட்டையை காட்டுகிறார். அந்த கருப்பு சட்டைக்கு பின்னால் இருக்கிற அந்த சித்தாந்தம், அதை தான் ஏற்றுக்கொண்டிருப்பதனால் அதற்கு எதிரான சித்தாந்தம் உள்ளவர்களால் குறிவைக்கப்படுகிறேன் என்று அதற்கு ஒரு வண்ணத்தை கொடுக்கிறார். இப்போ கருப்பு வண்ணம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம் ஏற்றுக்கொண்டிருக்கிற வண்ணம். பெரியார் கருப்பு சட்டை போட்டே வாழ்ந்தார், மறைந்தார். அப்போ கருப்பு சட்டை போட்டிருப்பவர்கள் அந்த சித்தாந்தத்தை தான் ஏற்றுக்கொண்டிருப்பதாக கமல் உறுதியாக கருதினால், பெரியார் கேள்வி எழுப்பத்தான் சொல்லியிருக்கிறார். அனைத்தையும் கேள்வி கேளுங்கள்,
எதையுமே அப்படி சொல்லப்படுகிற அதே வடிவத்தில் ஏற்றுக்கொள்ளாதீர்கள், பகுத்து அறியுங்கள் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்படி என்றால் கமலை நோக்கியும் கேள்விகள் வரும். அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் அவர் இருக்கிறார். அப்ப அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிற சித்தாந்தம் அப்படி அவர் கருதினால், உண்மையிலே அவருக்கு அதில் ஆழம் இருந்தால், அந்த சித்தாந்தமே கேள்வி கேட்க கற்றுக் கொடுக்க சொல்கிறது, கேள்வி கேட்க சொல்கிறது. அப்படி என்றால் அந்த நிகழ்ச்சியில், அவர் நெறிப்படுத்துகிற நிகழ்ச்சியில் ஒரு சமூக ரீதியான தாக்குதல் நடக்கிறது. என்ன தாக்குதல்னா, மோசமான செயல்களை அடையாளப்படுத்துவதற்கு அல்லது பிடிக்காத செயல்களை, இழிவான செயல்களை அடையாளப்படுத்துவதற்கு சேரி பிஹேவியர் என்கிற வார்த்தை அங்கே பயன்படுத்தப்பட்டு, அந்த வார்த்தை ஏதோ நேரலையில் தெரியாமல் வந்துவிட்டது, வாய் தவறி வந்துவிட்டது என்று சொல்ல முடியாத அளவுக்கு அது பதிவு செய்யப்பட்ட நிகழ்ச்சியாக, அந்த முன்னோட்ட காட்சி என்று சொல்லக்கூடிய ப்ரொமோவில் அடிக்கடி காட்டப்படுகிற ஒரு வார்த்தையாக அது அங்கே முன்வைக்கப்படுகிறது. இது குறித்து அவரிடம் கேள்வி கேட்கப்படுகிறது, கமலிடம். அவர் எங்கேயும் அது தவறு என்றோ, அல்லது அப்படி அவர் பேசியிருக்க கூடாது காயத்ரி அவர்கள் என்றோ, அல்லது நான் அதை கண்டிக்கிறேன் என்றோ ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என்பதுதான் இங்கே சிக்கல். அப்ப இது எல்லாத்தையும் கடந்து நம்ம அப்படியே அனுமதிச்சுட்டு இருக்க முடியும், இதெல்லாம் கேள்வி கேட்க கூடாதுன்னா எப்படி கேள்வி கேட்காம இருக்க முடியுத? ஏன்னால் அந்த வார்த்தை என்பது சாதாரண வார்த்தையா? இங்கே இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான சமூகத்தை, அதுவும் ஏற்கனவே பல்வேறு மட்டத்தில் இழிவுபடுத்தப்படுகிற, ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிற, ஒடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரும்பான்மை மக்களை குறிக்கக்கூடிய, அவர்களுடைய வாழிடத்தை குறிக்கக்கூடிய, அவர்களை மேலும் பொதுவெளியிலிருந்து அப்புறப்படுத்தக்கூடிய ஒரு இழிவான சொல்லால் அடையாளப்படுத்துவது என்பது சட்டப்படியே குற்றம். சட்டப்படியே குற்றமான ஒரு செயலை ஒருவர் மிக வெளிப்படையாக அதை அங்கு முன்வைக்கிறார். ஆனால் அதை கண்டிக்க வேண்டிய அல்லது அதை அந்த இடத்திலிருந்து நீக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கக்கூடிய கமலஹாசன் அவர்கள் அதை கடந்து போகிறார் என்பதுதான் இங்கே சிக்கல். இல்லை, இப்போது இந்த ஷானவாஸ் சொன்னார், கருப்பு தீக்காவை குறிக்குது, ஈவேரா அவர்களை குறிக்கிறதெல்லாம் சொன்னார். என்னை பொறுத்த வரைக்கும் கருப்புன்னா சுவாமியை சரணமையப்பான்றது தான் தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால் அந்த கலரெல்லாம் பார்த்து மக்கள் ஏதோ கருப்பு சொல்கிறாரு தீக்கான்லாம் நினைக்கல. அவர் எப்பொழுதுமே இது போன்ற செயல்களில் தான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். தொடர்ந்து இந்து மதத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை தொடர்ந்து கடுமையாக விமர்சனம் செய்கிறார், மகாபாரதத்தை விமர்சனம் செய்கிறார். ஆனால் இஸ்லாத்து குறித்தோ அல்லது கிறிஸ்துவம் குறித்தோ அவர் எதுவும் பேசுவதில்லை. ஏனென்று சொன்னால் அவருக்கு ஒரு நான் பேசணும்னு சொல்லல, தவறுதான். எந்த மதத்தை குறித்தும் யாரும் தவறாக பேசக்கூடாது. மறந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். விஸ்வரூபம் திரைப்படத்துக்கு சரிதான், விஸ்வரூபத்தில் அது வேற பிரச்சனை. விஸ்வரூபத்தில் மதத்தை பற்றி சொல்லல, அந்த மதத்தில் இருக்கக்கூடியவர்கள் தீவிரவாதிகளாக இருக்கிறாங்கன்ற மாதிரி சித்தரிச்சாங்க. தவறு தான். நான் முதலே சொல்றேன், எதுவுமே தவறு தான். ஒரு மதம் குறித்து தவறாக பேசுவது தவறு தான். அது இந்து மதத்துக்கும் பொருந்தும். ஆனால் இங்கே பிரச்சனை என்னன்னா, அதை பற்றி மட்டும் விமர்சனம் பண்ணுறாங்க. இங்கே செய்யும் பொழுது அதை கண்டிக்க மற்றவர்களுக்கு மனம் வருவதில்லை. இதுதான் விஷயம். தவறு. நான் என்ன சொல்ல வரேன், வழக்கில் இல்லாத சொல் மற்றவர்களை புண்படுத்தக்கூடிய அளவிற்கு உபயோகப்படுத்தக்கூடிய எந்த சொற்களாக இருந்தாலும், அது வார்த்தைகளாக இருந்தாலும் அது தவறு தான். அந்த மாதிரி இப்போ ஷானவாஸ் சொன்னதில் உறுதியாக ஒரு விஷயம் இருக்குது. சரி அப்படின்னு சொன்னால் அது தவறு. அந்த வார்த்தை ஒரு கெட்ட வார்த்தைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது வழக்கத்தில் சொல்லும் பொழுது மற்றவர்கள் மனம் புண்படுதுன்னு சொன்னால், நான் சொன்னதுக்காக மன்னிப்பு கேட்டேன், மற்றவங்க புண்பட்டா மன்னிப்பு கேட்டேன்னு சொல்கிறதுல தவறு என்ன இருக்குது? ஆனால் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னா, தொடர்ந்து இது போன்ற வார்த்தைகள் நிறைய குப்பம், சரி, இதெல்லாம் எல்லா தமிழ் சினிமாக்களையும் காமிச்சிட்டு வராங்க. ஸோ இனிமேல் இது ஒரு எதிர்ப்பு எழுதுதுன்னு சொன்னால், அந்த மாதிரியான வார்த்தைகளை கூட ஈவன் திரைப்படங்களை கூட பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லலாம். தவறு என்ன இருக்குது? என்றைக்குமே மற்றவருடைய மனம் புண்படும் மாதிரியான, அவர் சொன்னது மாதிரி வாழும் இடம் தொடர்பான அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் மிக மோசமானவர்கள் என்று சித்தரிக்கக்கூடிய வார்த்தை அது புண்படும் என்று சொன்னால், நாங்கள் அதை உபயோகப்படுத்தி தவறு தான். இனிமேல் அதை பார்த்துக்கிறோம் சொல்றதுல தவறு கிடையாது. கமலஹாசன் அது சொல்லல. அது அந்த மாதிரியான வார்த்தைகள் திரைப்படங்கள் எல்லாம் பயன்படுத்தப்படுகிற போது இந்த அளவுக்கு எதிர்ப்பு வரவே இல்லை. அதுதான் சொல்ல அது அந்த மாதிரி அதுலேயும் பயன்படுத்தக்கூடாது. அதில் ஒன்றும் தவறு, அதுதான் சொல்கிறேன், பயன்படுத்தக்கூடாது, புண்படும் என்று சொன்னால். அப்போ இங்கே மட்டும் ஏன் எதிர்க்கிறாங்க இப்போ அப்படின்னு சொன்னால், இது எனக்கு என்னவோ ஒரு பின்னணியில் அந்த 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 நிகழ்ச்சி தன்னுடைய அந்த டிஆர்பி ரேட்டிங்கை குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்போ சமீப காலமாக யாரும் பார்க்காததுனால இது எங்கேயோ ஒரு புள்ளி இருக்குது. அதை மறுபடியும் தூக்கி நிறுத்துறதுக்காக செய்யக்கூடிய ஒரு விளம்பர யுத்தியாக கூட இருக்குமோ என்கின்ற ஐயம் எனக்கு இருக்கிறது.
அது போக போக தெரியும். திரைப்படங்களையும் இதே மாதிரியான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தப்படுகிறது. அப்போ இந்த அளவுக்கு எதிர்ப்பு இல்லை. திரைப்படங்கள் வந்து பதிவு செய்யப்பட்டு வருது, அதை வந்து சென்சாருக்கு அனுப்புகிறாங்க. சென்சார் வந்து அதை ஒழுங்குபடுத்தணும், ஒழுங்குபடுத்தாமல் வந்து வருதுன்னா ஒழுங்குபடுத்தணும். இது அதையும் தாண்டி இது என்னன்னா, இது பதிவு செய்யப்பட்டு மீண்டும் மீண்டும் ஒளிபரப்பப்பட்டு ஒரு காட்சி முன்வைக்கப்படுகிறது. இப்போ அதை சொன்னவர் காயத்ரி, அவங்க தாயார்கிட்ட வந்து இது தொடர்பாக கேட்கும்போது அப்படி சொன்னதில் ஒன்றும் தவறில்லையே என்கிற அளவில் அவர்கள் வாதம் புரிகிறார்கள். அப்படின்னா இதில் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது ஒரு தவறான ஒரு விஷயம், ஒரு மக்களையே வந்து இழிவுபடுத்துவதற்கு நாம் அந்த சொல்ல பயன்படுத்துகிறோங்கிற சிந்தனை போக்கே அவங்களுக்கு இன்னும் வரல. ரொம்ப சர்வ சாதாரணமாக ஒரு பொது உளவியல் இதை ஏற்றுக்கொண்டிருக்குது. அந்த பொது உளவியலினுடைய மனோநிலையிலிருந்து அவர்களும் பார்க்கிறார்கள். அவங்களுக்கு வரலைன்னா காயத்ரிங்கிற தனி மனிதருக்கு வரல அப்படிங்கறதானே புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. பொதுவா யாருக்குமே வரலன்னு சொல்ல முடியாது, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு வரலன்னு சொல்ல முடியாது இல்லையா? இல்ல, அதாவது இதை வந்து நம்ம ரொம்ப கூர்மையா பார்க்க வேண்டியிருக்கு. என்னன்னா, நீங்க வந்து ஒரு சாதி ஆதிக்க மனோநிலையில இருந்து தான் இது மாதிரி சொற்கள்லாம் வரும். இது ரொம்ப குறிப்பா பார்க்கணும். இது வந்து எல்லா இடத்துலயும் வந்துடாது, எல்லாருக்கும் வந்துடாது. ஒரு மீனவர் வந்து இப்படி பேசுவாரா, அல்லது இதர ஒடுக்கப்பட்ட சமூகங்கள்ல இருந்து இந்த மாதிரி குரல்கள் வருமா? வராது. அப்போ நீங்க வந்து இந்த சாதி அடுக்குமுறையில இருந்து தான் இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. சேரி பிஹேவியர் அப்படின்னா அது என்ன? முதல்ல அது யாரை குறிக்குது? எந்த மனநிலையிலிருந்து காயத்ரி அவர்கள் அதை முன்வைக்கிறாங்க? ஏற்கனவே நம்ம இவர் பேசினார், நம்ம தருண் விஜய், தென்னிந்தியர்களோடு நாங்கள் சகித்து கொண்டு வாழவில்லையா அப்படின்னு கேட்டார். அப்போ அது விமர்சனத்துக்கு உள்ளானது. அப்போ என்ன மனநிலை, அந்த மனநிலை தான் நம்ம கேள்வி கேட்கணும். என்ன மனநிலையிலிருந்து அது வருது? அப்போ தென்னிந்தியர்கள்னா யாரு? அவர்களோடு சகித்து கொண்டு வாழ்றதுன்னா அப்போ நீங்க யாரு நாங்க யாருங்கிற கேள்வி வருது. அப்போ நம்ம மனிதர்கள் இல்லையா, இந்தியர்கள் இல்லையா? அப்போ பிரித்து பார்க்கிற மனநிலை எங்கிருந்து வருது? அப்போ காயத்ரி அவர்களுக்கு இந்த சேரி பிஹேவியர்னு ஒரு, அதாவது ஒரு ஒரு தவறான விஷயங்களை அடையாளப்படுத்துவதற்கு சேரி பிஹேவியர் ஏன் அவர் சொல்லணும்? சேரி பிஹேவியர்னா என்ன? அப்போ சேரி பிஹேவியர்னா தவறான விஷயங்களினுடைய கூடாரமா? தவறான விஷயங்கள், இழிவான விஷயங்களினுடைய அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு இடமா சேரி? அப்போ அப்படிப்பட்ட பார்வை அவருக்கு இருக்குது. அப்போ சேரியை பற்றி அவருடைய பார்வை என்ன? அதுதான் நம்முடைய கேள்வி. காயத்ரிக்கு சேரியை பத்தின பார்வை என்ன, தருண் விஜய்க்கு தென்னிந்தியர்கள் பத்தின பார்வை என்னன்னா, ரெண்டு பேருமே பிஜேபியில் இருக்கிறாங்க. எப்படி எடுத்துக்கிறது? வந்து நீங்க ஆலூர் ஷானவாஸ் அப்படிதான் சொல்லணும். அதே இது எம்எம் மோனி வந்து இதுல மூணாறுல தலித் தமிழ் பெண்கள் எல்லாம் வேசிகள்னு சொன்னதுக்கு ஆலூர் ஷானவாஸ் அதை சொல்லலையே. அதை வந்து கண்டிச்சாங்களா? விடுதலை சிறுத்தைகள் அதற்கான எதனா பண்ணாங்களா? எங்களுடைய டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தான், தலைவர் தான், மூணார் சென்று அதற்கான போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தாங்க. ஒருவேளை அவங்க கூட்டணியில் இருக்கிறதுனால அது சொல்லாது இருந்திருக்கலாம், அது வேற விஷயம். அந்த மாதிரி இல்லை, யார் தவறு செய்தாலும் தவறு. அதை வந்து ஒரு சமூக கண்ணோட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை, ஒரு ஜாதியை இவங்க தான் அப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லுவதே தவறு. அதுதான் நான் சொல்ல வரேன். அப்போ சினிமாவில் சரின்னு சொல்ற அத்தனை பேரும் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவங்க தானே? கிடையாது. நான் அதுதான் முதல்ல காயத்ரியுடைய அம்மாவும் அதை வந்து தவறு இல்லைன்னு சொல்லல. நான் என்ன சொல்றேன், கமலும் அந்த நிகழ்ச்சியை நெறியாழ்கை பண்ணக்கூடிய கமலும் கண்டிக்கல அப்படின்னா அதுதான் உங்களுக்கு சந்தேகமா இருக்கு. அது தவறு தான், கண்டிக்கணும்ன்ற நான் இவங்களோட கமலஹாசனை கடுமையா கண்டிக்கிறேன். ஆனா இது மாதிரி யாராவது சொல்லுவாங்களான்னா, மீனவர் எல்லாம் அந்த மாதிரி பேசுவாங்களா அப்படின்னு கேட்டாரு. மீனவர்கள் அப்படிதான் பேசுறாங்க, அதுதான் நான் சொல்ல வரேன். ஆனா அவங்க அதை பேசலாம், ஏன்னா அவங்க அதோடய அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் நான் முதல்ல சொன்னேன், ஒரு சொல் வழக்கில் இல்லை. மீனவர்களுக்குள்ள பேசிக்கிறாங்களா, மீனவர்கள் வேற யாராவது? மீனவர்கள் எங்க குப்பத்துல எங்க சேரிலாம் எப்படி எனக்கு தெரியுமான்னு பேசுவாங்க, அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. அவங்க உள்ள பேசினா கூட நான் என்ன சொல்றேன், அதுவும் தவறுதான் சொல்றேன். நான் அந்த மாதிரி பேசுவது ஒரு மனதை புண்படுத்தும் என்றால் இதுல சமுதாயமோ ஜாதியோ மதமோ வர வேண்டிய அவசியம் இல்லை. நான் அதை தான் சொல்றேன். எந்த ஒரு ஜாதியுமே குறிப்பிட்டு இந்த ஜாதியை சார்ந்தவன் என்று கிண்டல் படவோ அல்லது ஒரு விமர்சனம் செய்தோ அவர்களுடைய மனம் புண்படியோ பேசுவது என்பது தமிழகத்துல ஒரு கைவந்த கலையாக மாறி நாராயணன் சொல்றதுல இருந்து எங்கேயோ ஒரு இடத்துல புழக்கத்துல இருக்கக்கூடிய வார்த்தைகள், மக்களுடைய ரசனைகள், இல்ல மக்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள், மக்களுடைய ரசனைகள், அவங்களுடைய வாழ்க்கை பழக்கங்கள் தான் அது நிகழ்ச்சியிலையோ திரைப்படங்கள்லயோ வேற ஒரு நிகழ்ச்சிகள்லயோ வந்து ஒளிபரப்பாறதா புரிஞ்சுக்க வேண்டியதா? நான் அப்படி சொல்லல. நீங்க பயன்படுத்துற வார்த்தைகளின் அடிப்படையில வழக்கில் இல்லாத மீனவர்கள் பயன்படுத்துறாங்கன்னா வழக்கில் இருக்குன்னு சொல்றேன். அப்போ அதுவும் தவறுதான். நானு இல்ல தவறா சரியாங்கிறது அது ஒரு விமர்சனம், அது தனி விமர்சனம். சரி சரி, மொத்தமா புரிஞ்சுக்க வேண்டியது என்னதா இருக்குன்னா, எங்கேயோ ஒரு இடத்துல புழக்கத்துல இருக்கிறது உளவியல் சார்ந்தது வெளியில வருது, அப்படிதான் புரிஞ்சுக்க வேண்டியது. அடிப்படையிலே வேற இது. இப்ப எங்கள் தலைவர் அழைக்கும் போது தொண்டர்கள், எங்களுடைய கட்சி தொண்டர்கள் ஆரம்பத்தில் எல்லா இடமும் செவர் வளர வரும்போது சேரி புயல் என்று எழுதுவார்கள். இது வந்து
சேரின்னா ஒரு ஒரு தவறான இழிவான பார்வையிலிருந்து வைக்கப்படுகிற முழக்கம் அல்ல. சேரி ஒண்ணும் அப்படி ஒரு மோசமான இடம். பொதுவா நான் சேரி பிஹேவியர் பத்தி மட்டுமே இல்ல. கமலஹாசன் கேக்குறாரு, குட்டை பாவாடை போட்டிருக்குன்னு பிரச்சனை பண்றீங்கன்னா தெருவுல போய் பாருங்க எவ்வளவு பேர் குட்டை பாவாடை போட்டிருக்காங்கன்னு சொல்றாரு. ஐபிஎல் போட்டியில பெண்கள் நடனமாடுறாங்க, அரைகுறை ஆடையோட நடனமாடுறாங்கன்னா சொல்றாங்கன்னா இது எங்கேயோ ஒரு இடத்துல எல்லாமே அது சமூகத்துல புழக்கத்துல இருக்கிற வார்த்தைகளோ பழக்க வழக்கங்களோ நடவடிக்கைகளோ தானே இது இங்க பிரதிபலிக்குது. மக்களுடைய விஷயங்கள் தானே இங்க பிரதிபலிக்குதுன்னு எடுத்துக்க வேண்டியதா இருக்கான்னு கேட்கிறேன். இல்ல, மக்களோட விஷயங்களை பதிவு பண்ணணும், மக்களோட விஷயங்களை தவிர்த்து விட்டு எதுவும் கடந்து போக முடியாதுங்கிறது உண்மை. அது என்ன சிந்தனை போக்கிலிருந்து வெளிப்படுதுங்கிறது தான் கேள்வி. இப்ப காயத்ரி அவர்கள் அந்த வார்த்தை அங்க முன்வைக்கிறாங்கன்னா அவங்க என்ன சிந்தனை போக்கில வைக்கிறாங்க? வேற யாரும் வைக்கலையே, காயத்ரி வைக்கிறாங்கன்றதான் இப்ப பிரச்சனையா இருக்கு. அப்படிதான் நம்ம யோசிக்க வேண்டியது. இல்ல, ஒருவேளை அதான் ஏற்பாடு செய்யப்பட்டது, ஒருவேளை வேணுமனே காயத்ரி சொல்ல வச்சாங்களான்னு கூட நம்ம பார்க்கலாம். தருண் விஜயோடைய காயத்ரியுடைய உளவியலை வேறு விதமா புரிஞ்சுக்க வேண்டியது. கட்டாயமா அந்த உளவியல் தான் வேலை செய்யுது. அந்த உளவியல் இல்லாம அந்த வார்த்தை வராதுங்க. நீங்க மற்ற யாருக்கும் வரல, அது நீங்க பாருங்க. மற்ற யாருக்கு வந்தாலும் தப்புதான். அது என்ன நோக்கத்திலிருந்து வருதுங்கிறது அங்க கேள்வி. அது என்ன சிந்தனை போக்கிலிருந்து அவங்க அதை வெளிப்படுத்துறாங்க. நீங்க ஒரு நல்ல செயலுக்கு அதை சொல்லியிருந்தா, இப்ப சேரியில இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. இப்ப நம்ம அந்த காக்கா முட்டைன்னு ஒரு திரைப்படம் வந்துச்சு, அந்த ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிச்சாங்க. சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய சேரி மக்களோட பல மாதங்கள் தங்கி இருந்து அந்த மக்களுடைய உணர்வுகளை அனுபவமா எடுத்துக்கிட்டு அதை திரையில வெளிப்படுத்தினாங்க. இப்ப அவர்கள் சேரியை பத்தி ஒரு பதிவு பண்றாங்க அப்படின்னா எவ்வளவு விஷயங்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. ஏன் இங்க என்ன விமர்சனம் ஆச்சுதா? இங்க யாராவது கேள்வி கேட்டாங்களா? ஐஸ்வர்யா ராஜேஷ் எப்படி சேரியை பற்றி குறிப்பிட்டார் அப்படின்னு நம்ம கேட்டோமா? இல்ல. அந்த அவர் முன்வைக்கக்கூடிய அந்த சேரி என்பது வேற, அவற்றிலிருந்து வரக்கூடிய சேரியை பற்றிய சிந்தனை என்பது வேற. சேரியை பற்றி பேசாம இருக்க முடியாது. சேரியை பற்றி பேசிட்டவனே என்ன, சேரின்னு ஒன்று இருக்குது, ஊர்னு ஒன்று இருக்குது, ரெண்டு வேற இருக்குது, ரெண்டு இந்தியா இருக்குது. சேரியை பற்றி பேசிட்டு ஆகணும். சேரியை பற்றி பேசுவது என்பது, சேரியை பற்றி முன்வைப்பது என்பது வேறு. ஆனால் சேரி பிஹேவியர் என்று காயத்ரி சொன்னது என்பது வேறு. ரெண்டை பிரிச்சு பார்க்கணும்னு சொல்றோம். ரெண்டுக்குமான அடிப்படை வேற இருக்குதுன்னு சொல்ல வரோம். இப்ப காயத்ரி என்பது வெறும் திரைப்பட நடிகை அல்லது ஒரு திரைக்கலைஞர் என்று சுருக்கி பார்க்க முடியாது. அவர் ஒரு கட்சியினுடைய பிரதிநிதி. நீங்க கூட்டிய இளைஞர்களுக்கான வட்டமேசை விவாதத்தில் விடுதலை சிறுத்தையின் சார்பாக நான் வந்தது போல பிஜேபியிலிருந்து அவர் வந்தாரு. அப்போ ஒரு கட்சியினுடைய பிரதிநிதியாக வரக்கூடியவர் இன்னும் கூடுதலாக இதுல கவனமா இருக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. ஆனா இன்னைக்கு அவர் இவ்வளவு வெளிப்படையா இந்த மாதிரியான ஒரு கோணத்தை வைக்கிறார்னா அந்த மக்கள் குறித்து இந்த கட்சி பிரதிநிதிக்கு என்ன பார்வை இருக்குது? அந்த மக்களுக்கு சேர்த்துதான் நாங்க போராடுறோம்னு சொல்றாரு. அந்த மக்களும் இவர்கள் சொல்லுவது போல இந்து பட்டியலில் இருக்கக்கூடியவர் தான். அப்ப இந்து பட்டியலில் இருக்கக்கூடிய பிராமண சமூகத்தை சேர்ந்த நாராயணன் அவர்கள் ஒரு தொலைக்காட்சியில் பங்கேற்கிறார். மதிமாறன் அவர்கள் பிராமணர்னு சொல்றதுக்கு பதிலாக பார்ப்பனர்னு சொல்லிட்டாரு. உடனே எஸ்வி சேகர் அந்த நிகழ்ச்சிக்கே போன் பண்ணி, அந்த தொலைக்காட்சிக்கு போன் பண்ணி, இப்படி நீங்க செய்யலாமா என்று கேட்கக்கூடிய ஒரு காட்சி இதே தமிழ்நாட்டில் நடந்துச்சு. அப்ப இந்து பட்டியலில் இருக்கக்கூடிய பிராமண சமூகத்தை சார்ந்தவரை பார்ப்பனர் என்று சொன்னதற்காக கொந்தளித்தவர்கள் இந்து சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்து பட்டியலில் கண்டிப்பாங்க அந்த அந்த அழுத்தத்தை பாருங்க, அதனுடைய ரேஷியோ பாருங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். அப்ப இன்னைக்கு அது எந்த சலனம் ஏற்படுத்த நம்ம கேள்வி கேட்க முடியும். கமல் கண்டிச்சிருந்திருக்கணும், காயத்ரி கண்டிக்கப்பட்டிருக்கணும்ங்கறதுல அவருக்கு மாற்று ஒன்றான்னு கேக்குறேன். ரெண்டுக்கும் ஒரே மாதிரியான அழுத்தம் வந்திருக்குதா? இன்னைக்கு யார் போய் போராடுறாங்க? சேரி பிஹேவியர்னு காயத்ரி சொன்னதற்கு எதிரான குரல்கள் எங்கிருந்து வருது, எந்த தரப்பில் இருந்து வருது, அதை நீங்க பார்க்கணும். தன்னியல்பாக வருவது எந்த தரப்பில் இருந்து? பிஜேபி தரப்பில் இருந்து அதற்கு கண்டனம் என்று சொல்கிறாரே தவிர, அதுபோல அன்றைக்கு இவர்கள் தாக்கப்பட்ட போது அல்லது இவர்கள் மீதான விமர்சனம் வந்த போது எழுந்த கொந்தளிப்பு இன்னைக்கு வருதா? வரல. இல்ல, இதுல தவறு என்னன்னா, கடைசியார் சொல்ற இவர்கள் மீதான அப்படின்ற வார்த்தையை நான் கண்டிக்கிறேன். எந்த ஜாதியை சொல்லியிருந்தாலும் நாராயணன் கண்டிப்பாக கண்டித்திருப்பார். விஷயம் அதுதான். அன்றைய தினம் ஒரு கேட்டதை நான் அதுக்குள்ள போக விரும்பல. ஒரு குறிப்பிட்ட சாதியை குறித்து பேசாதீர்கள், ஜாதியை சொல்லி பேச வேண்டாம். இப்ப நான் சொன்னதுதான், சேரி என்பது கூட ஒரு சாதி அல்ல, அங்கே வாழக்கூடிய மக்களை குறித்த ஒரு சொல். அது ஒரு ஜாதி கிடையாது. அங்கே பல்வேறு ஜாதியில் பிராமண சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கூட இன்றைக்கு சேரி என்று சொல்லப்படுகிற அந்த இடங்களில் இருக்கிறாங்க. நான் அது இருக்கோன்னா என்னுடைய மயிலாப்பூர் தொகுதியிலேயே கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. அது வேற. அதனால் அது ஒரு வாழும் பகுதி தான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஜாதியை அவமானப்படுத்தும் விதமாக எந்த ஜாதியாக இருந்தாலும், பாரதியார் இப்படி தான் பேசியிருக்காருன்னு சொன்னால், பாரதியார் அந்த காலத்தில் பேசும்பொழுது நீங்கள் பாரதிதாசன் எழுதுகிறார், துலுக்கர் என்று எழுதுகிறார், பறையர் என்று எழுதுகிறார். ஆனால் இன்னைக்கு அது வழக்கில் இல்லை. அது பேசக்கூடாது, பேச மாட்டோம், பேசுவது கண்டிக்கிறோம். அந்த மாதிரி தான் பார்ப்பனர் என்று சொல்லும். அதனால இந்த விஷயத்தில் இதுக்கு ஒரு பெயிண்ட் கொடுத்து கலர் கொடுத்து ஒரு சிலர் இதை திசை திருப்ப முயல்வது தவறானது. யார் தவறு செய்தாலும் தவறுதான்.
இதில் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை கொண்டு வந்து இழுக்கிறதுன்றது மறுபடியும் தங்களுடைய ஒரு வேட்கையை, தங்களுடைய வெறுப்பை காண்பிப்பது. யார் செஞ்சாலும் கண்டிக்கணும். நம்ம இத கொஞ்சம் கடப்போம் ஷானவாஸ். இன்னும் ஒரு செய்தி அடிப்படையில் அது ஒரு ப்ரோக்ராமா தான் பார்க்கணுமே தவிர அதுக்குள்ள கொண்டு போய் இன்னொரு செய்தி இருக்கு. நம்ம அதையும் இன்னொரு செய்தி இருக்கு, அதையும் பார்க்கலாம். இல்ல ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பதில் சொன்னா அப்புறம் நேரம் போயிடும். அமர்த்தியா சென் பங்கேற்றிருக்கக்கூடிய ஒரு ஆவணப்படத்துல பசு, இந்தியா, குஜராத், இந்தியாவுடைய இந்துத்துவ பார்வை இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு அதுக்கு மியூட் சவுண்ட் போட்டு வெளியே விட்டா அதுக்கு வந்து நாங்கள் சர்டிஃபிகேட் கொடுப்போம்னு சென்சார் போர்ட்லேருந்து சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அமர்த்தியா சென் வந்து கடுமையான கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்காரு. எப்படி இதை வந்து பார்க்கிறது? இதை நான் பார்த்தேன். ஒரு 15 வருடங்களுக்கு மேலாக எடுத்துக்கொண்டு கருத்து சுதந்திரம் பேசுறோம், படைப்பாளுடைய சுதந்திரங்கள்லாம் பேசுறோம். அதாவது கருத்து சுதந்திரம் இருக்கிறதுன்னு சொன்னா இப்போ இதுக்கு முன்னால நம்ம பேசின சப்ஜெக்ட் உள்ள போகணும். அவங்க என்ன வேணாலும் பேசலாம். அதுக்கு விமர்சனம் பண்றான், இது கருத்து சுதந்திரம் இல்லை, அது தவறு அப்படின்னு நாம சொல்றோம். நானும் சொன்னா ஷானவாசன் அதுக்கு நீங்க சொன்னதுலேருந்தே நான் வர்றேன். ஒரு வார்த்தையை சொல்லும் போது மத்தவங்க மனசு புண்படாம பேசணும்னு தானே சொன்னீங்க. பசு, அப்போ இந்தியா, இந்துத்துவ பார்வை, இந்தியாவுடைய இந்துத்துவ பார்வை, குஜராத் எல்லாம் சொன்னா யாருடைய மனசு புண்படும்? நான் என்ன சொல்றேன், அந்த அதிகாரிகள் நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. நாம் அதிகாரம் கொடுத்திருக்கக்கூடிய, நாம்னா அரசு, மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய அதிகாரிகள் மற்றவர்களுடைய மனதை புண்படுத்தும் என்கின்ற காரணத்தினால அதை வந்து அவங்க சென்சார் பண்ணிருக்கலாம். தவிர இதனுடைய முழு விவரமோ எனக்கோ உங்களுக்கோ யாருக்குமே தெரியாது. ஒரு 4 லைனை போட்டு இது பண்ணிட்டாங்கன்றது இல்ல. சாதாரண ஒரு நபரா இருக்கிறாருன்னா சொல்றவங்க அமர்த்தியா சென் வந்து உண்மையை தவிர வேற எதுவுமே பேச மாட்டாரு அப்படின்னு கார்த்திகேயன் சொல்றாரா? அதெல்லாம் நான் ஒத்துக்க முடியாது. அமர்த்தியா சென்னுக்கு எனக்குமே 1000 கருத்து வேறுபாடு தானே. ஆமாங்க, அப்ப அவர் சொல்றதெல்லாம் உண்மையை ஒத்துக்க முடியுமா? இந்த வார்த்தைகள் பயன்படுத்தினா என்ன பிரச்சனைன்னு அவர் கேள்விக்கான ஜஸ்டிஃபிகேஷன் இல்ல. கார்த்திகேயன், நானும் ஆலூர் ஷானவாசும் நல்ல நண்பர்கள் தான். நாராயணன் மேல ஆலூர் ஷானவாசுக்கு எந்த விதமான தனிப்பட்ட விரோதமும் இல்லை. ஆனால் நான் சொல்றதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். நான் சொல்றது தவறுன்னு சொல்லுவாரு. ஏன்னா நான் சார்ந்திருக்கக்கூடிய அந்த சித்தாந்தமோ அல்லது என்னுடைய கருத்துக்களோ அவருக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி இருக்கும் பொழுது அமர்த்தியா சென் சில விஷயங்களை செய்திருக்கிறார், அதை தவறாகத்தான் சொல்லியிருப்பார், அதனால எடுத்திருப்பாங்கன்றது தான் என்னுடைய வியூவா இருக்குமே தவிர அதை போய் நீங்க ஏன் இதை செஞ்சாங்கன்னு கேட்க முடியாது. அதனால இதனுடைய முழு விவரமும் நமக்கு தெரியாத வரையில இதை வந்து விமர்சனம் செய்வதோ அமர்த்தியா சென் செஞ்சது தான் சரி தவறு அப்படின்னு விவாதம். அப்புறம் என்ன முழு விவரம் தெரியணும்? அவர் தான் சொல்லியிருக்கிறார். இல்ல அவர் சொன்ன பிரச்சனையே. இப்போ நீங்க வந்து அமர்த்தியா சென் சொன்னதை மட்டும் தான் சரி ஜட்ஜ்மெண்டே கொடுக்குறீங்க. அவர் தான் சொல்லிட்டாரு. அப்படி கேட்கவே அவங்களே கோர்ட்ல தான் வார்த்தைகள் பயன்படுத்துறதுல என்ன பிரச்சனை செய்தது சரி என்று சொன்னால் கோர்ட்ல தான் அதை போய் கேட்கணுமே தவிர நாராயணனுக்காக தான் கேட்கணும். இந்த வார்த்தைகளை சொல்றதுனால ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியாது. இந்த வார்த்தைகளை சொல்றதுனால பொது சமூகத்துக்கோ இல்ல ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கோ என்ன பாதிப்புன்னு கேட்கிறேன். குஜராத்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறதுனால எந்த கான்டெக்ஸ்ட்ன்றதா இருக்கு. அப்படி பாத்தீங்கன்னாக்க இந்த விஸ்வரூபம் சினிமால அவ்வளவு பிரச்சனை ஆச்சு. அது எதனால? இதுதான் விஷயம். மக்களை புண்படுத்தாத கருத்து சுதந்திரம் புரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா யாரையுமே புண்படுத்தாத பேசலாம். அது யாரு அமர்த்தியா சென்னா இருந்தாருன்னா நாராயணன், கார்த்திகேயன், யாரா இருந்தாலும் ஒண்ணுதான். இல்ல இது வந்து இப்போ நீங்க சொன்னது மாதிரி பொதுவான சொற்கள் இருக்கு, அதை வந்து பயன்படுத்துறதுல வந்து என்ன பிரச்சனை? அது வந்து நீங்க அது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை புண்படுத்துதுன்னு அதிகாரிகள் நினைக்கலாம், அரசு நினைக்கலாம். இல்ல அது நீங்க வந்து அமர்த்தியா சென் போன்றவர்கள் அப்படி புண்படுத்துற நோக்கத்துல நடந்து கொள்றவர் கிடையாது. முதல்ல அதுதான் பார்க்கணும். அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எப்படி வந்தீங்கன்னா என்ன பார்த்த கேள்விதான். ப்ரீவியஸ் ரெக்கார்டு தான், ட்ராக் ரெக்கார்டு தான். அந்த அதுல இருந்தா பார்க்க வேண்டிய ஒருவர் வந்து என்ன கோட்பாட்டை முன்வைத்து இயங்குகிறார்னு பாருங்க. ஒருவர் வந்து சமூக நீதி கோட்பாட்டில் இயங்குறாரா, சமத்துவத்தை முன்வச்சு இயங்குறாரா, ஆதிக்கத்தை முன்வச்சு இயங்குறாரா? அப்ப ஆதிக்கத்தை முன்வைத்து அந்த சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டு இயங்கக்கூடியவர்கள் வெளிப்படக்கூடிய வார்த்தை அது எப்படி வரும்னு ஒரு பார்வை இருக்குது. சமத்துவத்தை முன்வைத்து இயங்கக்கூடியவர்களுடைய வார்த்தை அது எப்படி வெளிவருங்கிற ஒரு பார்வை இருக்குது. எந்த மனிதரையும் காயப்படுத்தக்கூடாது, எந்த மனிதரையும் பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வோடு பார்க்கக்கூடாது, எல்லோரும் சமம் என்கிற சித்தாந்தத்திலிருந்து ஒருத்தர் செயல்படுறாரு. அவர் ஒரே ஒரு வார்த்தை முன்வைக்கிறாரு. இன்னொருத்தர் பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு உண்டு, நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன், இதை மாற்றவே முடியாது, இந்த அடுக்குமுறை இப்படித்தான் இருக்கும், அதில் அந்த சித்தாந்தத்தை உள்வாங்கி கொண்டு ஒருத்தர் ஒரு வார்த்தை முன்வைக்கிறாரு. ரெண்டும் ஒரே வார்த்தை தான், ஆனா வேறு வேறு பொருள் இருக்குது. அதுதான் நான் சொல்ல வர்றேன். அப்ப அமர்த்தியா சென் யாரு, அவர் என்னென்ன பணி ஆற்றி இருக்கிறாரு, அவரிடமிருந்து வெளிப்பட்டிருக்கிற விஷயங்கள் இதுவரைக்கும் நமக்கு கிடைத்திருப்பது என்ன, அதுல இருந்துதான் அவர் இந்த வார்த்தையை சொன்னா எப்படி சொல்லுவாருன்னு புரிஞ்சுக்கணும் நாம. இன்னொருத்தர்
இந்த அடுக்குமுறை, இந்த விஷயங்கள், இந்த நீதியற்ற போக்கு எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சித்தாந்தத்தை வச்சுக்கிட்டு இந்த வார்த்தையை முன்வைக்கிறாரு, அல்லது இதை விட மோசமான ஒரு வார்த்தையை முன்வைக்கிறாருன்னா அவர் என்ன பொருள் அதை முன்வைக்கிறாரு அப்படிங்கறத எடுத்து வச்சுதான் இரண்டுக்குமான விஷயத்தை நாம வந்து இதை ஏற்பதா மறுப்பதான்னு முடிவு செய்ய முடியும். அந்த அடிப்படையில அவர் சில விஷயங்களை முன்வைக்கிறார் அப்படின்னா அது கட்டாயமாக அது நாம எளிதில் புரிஞ்சுக்கலாம். என்ன நோக்கத்துல இருந்து வருது, ஏன் இதுக்கு நெருக்கடி வருதுங்கிறதே அதுல இருந்தே புரிஞ்சுக்கலாம். இல்ல பொதுவான வார்த்தைன்னு சொன்னா இஸ்லாம், முஸ்லீம் இதெல்லாம் கூட பொதுவான வார்த்தைகள் தான். ஆனா அது குறித்த சில விமர்சனங்கள் வரும்பொழுது அந்த சொல்ல இந்த இடத்துல ஏன் வைக்கிறீங்க அப்படிங்கிறது தான் விஸ்வரூபம் பிரச்சனை. நல்லா புரிஞ்சுங்க. அப்போ அதை எதிர்க்க அவர்களுக்கு உரிமை இருக்கிறதுனா இருக்குது, நான் தவறு சொல்ல இருக்குது. அப்படி அது தவறு அது சரி என்று சொன்னால் இதுல ஒருவேளை இது என்ன நமக்கு தெரியாது. நான் மறுபடியும் சொல்றேன், இது என்னன்னு தெரியாது. இந்த மாதிரி கான்டெக்ஸ்ட்ல தான் நம்ம பார்க்கணும். மத அமைப்புகளோ கட்சிகளோ இல்ல ஜாதி அமைப்புகளோ ஒவ்வொரு படைப்புக்கும், அது தொலைக்காட்சி நிகழ்ச்சியா இருக்கட்டும், திரைப்படமா இருக்கட்டும், புத்தகங்களா இருக்கட்டும், ஒவ்வொரு படைப்புக்கும் இந்த மாதிரியான கட்டுப்பாடுகளை விதிக்கிறதுங்கிறது அது கருத்து சுதந்திரத்தை நெருக்கிற கட்டுப்பாடுகளை விதிப்பதற்காக சில மோசமான விஷயங்களை குறைப்பதற்காகத்தான் சென்சார் போர்டு. இது வந்து ஒரு அமைப்போ ஒரு கட்சியோ செய்யல. அது எந்த சித்தாந்தத்தின் அடிப்படையிலான நபர்கள் உள்ள இருக்கிறாங்கிறதான அவருடைய பிரச்சனை. என்னன்னா இதுக்கு நெவர் எண்டிங் டாபிக் என்னன்னா, அவர் வந்து சொல்லலாம் அமர்த்தியா சென் மாதிரி ஒரு மிகப்பெரிய மனிதர் உலகத்திலே இல்லைன்னு. அவர் பெரிய மனிதரா இருக்கலாம், ஆனால் அவர் செய்வது அவர் சொல்வது எல்லாமே சரின்னு ஆலூர் ஷானவாஸ் சொல்லலாம். ஏன்னா அவருக்கு அது பிடிக்குது, எனக்கு அது பிடிக்காது. சித்தாந்தத்தின் அடிப்படையில உள்ள இருக்கிறாங்கல்ல சென்சார் போர்டுல. சரி, பிஜேபி சார்ந்த நபர்கள் வந்து ஏதோ ஒரு கட்சி ரீதியாக தொடர்புல இருக்கக்கூடிய நபர்கள் உறுப்பினர்களா இருக்கிற போது அங்க சித்தாந்த பிரச்சனை வந்துருது இல்லையா ஆட்டோமேட்டிக்கா. அதான் அவர் குறிப்பிட்டு சொல்றாரு. என்ன சொல்றேன், அப்படியே இருக்கட்டும். அது இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி வகுக்கப்பட்ட அந்த சட்டத்துல என்ன இருக்கோ அதான் செய்யறோம். ஒருவேளை தவறு செய்தால் கூட இந்த நீங்க நீதிமன்றங்கள் மேல் நம்பிக்கை இருக்குல்ல உங்களுக்கு, அப்ப நீதிமன்றத்தை நாடுங்க. அதுதான் சிஸ்டம் உருவாக்கி இருக்கிறோம். அப்ப அமர்த்தியா சென் தாராளமா கோர்ட்டுக்கு போகலாம். ஒருவேளை அவர் செய்தது சரி என்றால் எனக்கு இந்த நாட்டு நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறது, உறுதியாக அவருக்கு வேண்டிய நியாயத்தை கொடுக்கும். அவ்வளவுதான் விஷயம். அதுக்கு மேல அதுக்குள்ள நம்ம போகவே முடியாது. இது தொடர்ந்து அமர்த்தியா சென் அவர்கள் இந்த பாரதிய ஜனதா கட்சியின் மீதும் அல்லது இந்து இயக்கங்களின் மீதும் தொடர்ந்து பல்வேறு விஷயங்களை சொல்லி வருகிறார். அவருக்கு வந்து இது பிடிக்கல அப்படிங்கறதுதான் பார்வை. அதனால இவரு ஏதோ சமூக நீதியை வந்து அவர் மட்டும்தான் பேசிருக்கிறார் இந்த மாதிரிலாம் பேசுறதுன்றது என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது. சென்சார் போர்டு அதை காப்பாத்துறதுக்காக இருக்கக்கூடிய சென்சார் இல்ல கார்த்திகேயன், நான் என்ன கேட்கிறேன், சென்சார் போர்டுக்கு அதிகாரம் இருக்கிறதா இல்லையா, சட்டம் அனுமதித்திருக்கிறதா இல்லையா? நீங்க வெறும் கருத்து சுதந்திரம் என்கின்ற போர்வையில எதை வேணாலும் பேசலாம் அப்படிங்கறதெல்லாம் கண்டிப்பாக அனுமதிக்க முடியும். அதைத்தான் நாம பிக் பாஸ் விஷயத்துல பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப அதுக்கு ஒரு நியாயம், இதுக்கு ஒரு நியாயமா அப்படிங்கறதான் கேள்வி. இல்ல சென்சார் போர்டு சட்டத்திற்கு உட்பட்ட அமைப்பா இல்லையான்னு கேட்டா சட்டத்திற்கு உட்பட்ட அமைப்பு அப்படிங்கறதுல யாருக்கும் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் சென்சார் போர்டில் இருப்பவர்கள் எல்லாம் சித்தாந்தங்களுக்கு அப்பாற்பட்டவர்களா, கட்சி ரீதியாக தேர்வு செய்யப்படாதவர்களா, ஒரு சமநிலை புரிதல் உள்ளவர்களாக அங்கே இருப்பவர்களான்னு கேட்டா அதுவும் இல்ல. அதை நம்ம பார்க்க வேண்டிய எத்தனை வருஷமா இல்ல. அதுதான் அது ஏதோ பிஜேபி வந்து அதை அறிமுகப்படுத்தினதா நான் சொல்ல மாட்டேன். காலங்காலமா நீடிச்சிட்டு வரக்கூடிய தொடர்ச்சியா அது இருக்குது. ஆனா அப்படிப்பட்ட ஒரு இடமா அது இல்ல இன்னைக்கு. அதுவும் அங்க சித்தாந்தத்தின் அடிப்படையிலையும் கட்சியின் அடிப்படையிலும் வடிவமைக்கப்பட்ட இடமா தான் அது இருக்கு. இன்னைக்கு கூட சென்சார் போர்டுல பல காங்கிரஸ்காரர்கள் இருக்கிறாங்க. ஆனா பேர் கூட நான் பட்டியல் கூட நீங்க ஆளுநர்களை மாத்தின மாதிரி அதை மாத்தல. நாங்க யாரும் அதெல்லாம் செய்யறது இல்ல. அடுத்தது அதை செஞ்சிட வேண்டியதான். இடைவெளி நான் அதெல்லாம் செய்யறது இல்ல, அதான் சொல்றேன். இடைவெளிக்கு பிறகு பேசலாம். மக்கள் நலனுக்காக நாடாளுமன்றத்தில் போராட வேண்டும் அப்படின்னு அதிமுக எம்பிக்களுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தி இருக்கிறார். நேற்று அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களை அவர் சந்தித்து பேசியிருக்கிறார். அந்த கூட்டத்தில் அவர் இதை சொல்லியிருக்கிறார். மத்திய அரசோடு இணைந்து செயலாற்ற வேண்டும், மத்திய அரசுடைய திட்டங்கள்லாம் கொண்டு போய் சேர்க்கணும், மத்திய அரசு விமர்சிக்காதீர்கள் அப்படின்னு தான் கடந்த காலங்களில் பேசினாங்க. இப்போ எப்படி பார்க்குறது, ட்ராக் ஏதாவது மாறுறாங்களா? இல்லை, இது எப்படி இது என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா எம்பிக்களை கூட்டி வைத்து நீங்கள் வந்து ஜிஎஸ்டியால் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற, தமிழ்நாட்டுக்கு குறிப்பாக ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகள் குறித்து நீங்கள் வந்து மத்திய அரசு கவனத்துக்கு கொண்டு போங்க, தமிழகத்திற்கு எதிராக மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்களை எதிர்த்து பேசுங்க என்று முதலமைச்சர் எம்பிக்களுக்கு வழிகாட்டியதாக பத்திரிகை செய்தி சொல்லுது. இப்போ எம்பிக்களை இன்றைக்கு வழிநடத்தக்கூடிய இடத்தில் இருப்பவர் முதலமைச்சர். அதிமுக பல அணிகளாக இருந்தாலும் பெரும்பான்மை எம்பிக்கள் அவருடைய கட்டுப்பாட்டு தான் இருக்கிறாங்க. எல்லா எம்பிக்களும்
பிரிந்திருக்கிற எம்பிக்களும் சேர்த்து ஒத்த முடிவை ஒரே விஷயத்துல எடுக்கிறாங்க. அது பாரதிய ஜனதாவை ஆதரிக்கிற முடிவுல. அதுல அவங்களுக்குள்ள எந்த மாற்று கருத்தும் இருக்கிற மாதிரி தெரியல. மாற்று கருத்து வேற அம்சங்கள்ல இருக்குது. ஆனால் எந்த விஷயத்துல அவங்க இப்படி சேர்ந்திருக்கணும் அப்படின்னு பார்த்தா, நீட் தேர்வு, பல பிரச்சனைகள், தமிழ்நாடு சார்ந்த பிரச்சனைகள், காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படலை, கேட்ட நிவாரண தொகைகள் வந்து கிடைக்கல. கேட்டதுன்னா நம்ம ஊடகங்களில் கேட்டது கிடையாது, அரசு கேட்டது. முதலமைச்சர் போய் கோப்புகள் கொடுத்து வலியுறுத்தினது, அது கிடைக்கல. கதிராமங்கலம் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது, ஹைட்ரோ கார்பன் நெடுவாசல் அங்கே பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. இப்படி ஒவ்வொன்றாக அடுக்கிக் கொண்டே போகலாம். எத்தனையோ விஷயங்கள். எதுலையுமே தமிழ்நாடு தன்னுடைய எண்ணப்போக்குக்கு ஏற்ப மத்திய அரசிடமிருந்து எந்த ஒரு சாதகமான பதிலையும் வாங்கி வர முடியவில்லை. பதில் கூட நீங்க திட்டம் நிறைவேற்றி தராங்களா அல்லது நம்மளுடைய கோரிக்கை நிறைவேற்றாங்களா ரெண்டாவது, அது தொடர்பான ஒரு சாதகமான பதிலை கூட இவர்களால் வாங்கிவிட்டு வர முடியவில்லை. ஆனால் நீங்க எதிர்த்து பேசுங்க, போராடுங்கன்னா நீங்க எங்க பேச வேண்டிய இடத்துல எங்க பேசியிருக்கீங்க? இதுவரைக்கும் எதுவும் பேசலையே. பேச வேண்டிய இடம் என்பது, நீங்கள் எங்களிடம் ஆதரவு கேட்கிறீர்களா, எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது, எல்லாம் கிடப்பில் கிடக்கிறது, இலங்கை இன்னைக்கு மீனவர்களுக்கு எதிரான சட்டத்தை ஏற்றி இருக்கிறது, இதெல்லாம் குறித்து மத்திய அரசினுடைய நிலைப்பாடு என்ன, நீட் தேர்வு எங்களுக்கு ஏற்கனவே விலக்கு கேட்டிருந்தோம், ஒரு வருஷம் கொடுத்தீங்க, இந்த ஆண்டு அதை நீட்டிங்க, முழுமையா நாங்க அந்த சட்டம் வேணான்னு தீர்மானம் போட்டிருக்கோம், இது குறித்து நீங்க எங்களுக்கு முடிவு சொல்லுங்க. குடியரசுத் தலைவர் தேர்தல் ஆதரவு தேவைன்னா இதெல்லாம் நீங்க செஞ்சிருக்கணும், நாங்க ஆதரிக்கிறோம்ல, அப்படிதானே நீங்க பேசணும். அதுதானே உங்கள்ட்ட இருந்து போக வேண்டிய அழுத்தம். ஏன்னா அந்த அழுத்தம் கொடுக்க வேண்டிய எண்ணிக்கையில உங்கள்ட்ட வலிமையை நீங்க வச்சிருக்கீங்க. அப்ப இப்ப பேசியிருக்கதை எப்படி எடுத்துக்கிறது? நிபந்தனையற்ற ஆதரவை கொடுத்ததுக்கு பிறகு நீங்க பேசுறது அவங்க ஏன் கேட்கணும்? முதல்ல எப்படி கேட்பாங்க? எப்படி கேட்க மாட்டாங்க. கேட்பதற்கான வாய்ப்பே கிடையாது. இங்க இருக்கக்கூடிய எந்த குரலுக்கும் அங்கிருந்து எந்த மதிப்பும் வராது. மதிப்பு வராது என்கிற நிலையில் தான் நாம நம்ம கையில இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி அதை எப்படியாவது பெறணும் என்று நினைப்பதுங்கிறது ஒரு பார்கெயின் பாலிடிக்ஸ் தான். இது அப்படிதான் நடக்குது எல்லாமே. அந்த விஷயத்தை கைவிட்டு விட்டு நீங்க முழுக்க சரணாகதி அடைந்து விட்டு அதுக்கப்புறம் இது மக்களிடம் ஏற்பட்டிருக்கிற கொந்தளிப்புக்கு ஒரு விடை சொல்லுவதற்காக சொல்லுகிற பசப்பு வார்த்தையாக தான் எடுத்துக்கொள்ளுமே தவிர இது உண்மையான அழுத்தமே கிடையாது. பார்கெயின் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொன்னார் ஆளுர் ஷானவாஸ். ஆன்டி பிஜேபி பாலிடிக்ஸ் அப்படின்னு ஒரு பக்கம் தமிழ்நாட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. எங்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு சிறப்பான திட்டங்களை கொண்டு வருவதன் மூலமாக, மக்கள் நல திட்டங்களை கொண்டு வருவதன் மூலமாக தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை ஈட்டி விடுமோ என்கின்ற அச்சத்தினால் ஒரு அரசியல் செய்யப்படுகிறது. அதனுடைய தாக்கம் தான் இந்த நீட் ஆகட்டும். நீட்டை கொண்டு வந்தது திமுக, காங்கிரஸ் போன்றவர்கள்லாம் நீட்டே கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு அது தவறுன்னு அவங்க சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு உரிமை இருக்குது சொல்கிறதுக்கு, திடீர்னு மனசு மாறலாம். சொன்னாங்கன்னா அதை கொண்டு வந்ததற்காக அவர்கள் ஏன் இன்னும் மன்னிப்பு கேட்கவில்லை? ஒருவேளை ஆளூர் ஷானவாஸ் சார்ந்திருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி நியாயமாக நடந்து கொள்வதாக இருந்தால், நீட்டு தேர்வாகட்டும், நெடுவாசல் ஆகட்டும், கதிராமங்கலம் ஆகட்டும், இவர் சொல்ற எல்லாமே தவறாக இருந்தால் முதல்ல இவருடைய கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் காங்கிரசும் திமுகவும் தமிழக மக்களிடம் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும். அதை கொண்டு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறது அப்படின்னு ஏன் அவர் சொல்லல? அப்படி முதல்ல அதை கேட்டுட்டு அதன் பிறகு இன்னைக்கு சொல்ற முதல்வர் தவறா சொல்லியிருந்தாலோ அதெல்லாம் சொல்லலாம். ஆக இவர்களை பொறுத்தவரை சட்டப்பேரவையில் பேசிய அமைச்சர் வீரமணி கூட ஜிஎஸ்டி நாங்க விருப்பம் இல்லாம தான் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? மத்திய அரசுடைய அழுத்தங்களின் அடிப்படையில, நிர்பந்தங்களின் அடிப்படையில இதெல்லாம் மற்ற விஷயங்கள்லாம் ஒத்துக்கிட்டாங்கன்னு முடிவுக்கு வர்றதா? ஆக இவர்களை பொறுத்தவரையிலும் விமர்சனம் செய்வது, ஆளும் கட்சியை விமர்சனம் செய்வதுதான் விடுதலை சிறுத்தைகளுக்கு வழக்கமாக இருக்கிறது. அதை விட்டுருங்க, நான் அது முடிக்கணும் தான் முடிக்கிறேன். ஒன்று. ரெண்டாவது, ஜிஎஸ்டியை பொறுத்தவரையிலும் ஒரு தவறான புரிதல் இருக்கிறது. இது மத்திய அரசினுடைய வரி, இது இந்தியாவினுடைய வரி, எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கொண்ட ஒரு புதிய தொழில் முறை அப்படிங்கிற அடிப்படையில் மாநில ஏற்றுக்கொண்டாங்கன்னா விருப்பம் இல்லாமல் ஏற்றுக்கொண்டோன்னு சொல்றாங்க. சட்டமன்றத்தில் பில்லு பாஸ் ஆகும், அதை எப்படி அவங்க சொல்லுவாங்க? விருப்பம் இல்லாமல் ஏற்றுக்கொண்டோம்னு சொல்லியிருந்தால் தவறு. எனக்கு அந்த மாதிரி ஒரு வார்த்தை வந்த மாதிரி இதுல முதல்வர் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. இன்னைக்கு வேற செய்தித்தாள்கள் அந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து சட்டமன்றத்துல முதல்வர் விருப்பம் இல்லாமல் ஏற்றுக்கொண்டு இதுல இல்ல செய்தித்தாள்கள் எனக்கு அது மாதிரி உங்களுக்கு தரேன் அந்த அந்த பரவாயில்ல, நான் அதான் சொல்றேன். ஒருவேளை அது இருந்தாலும் தவறுதான். விருப்பம் இல்லாமல்ன்ற வார்த்தையே வரக்கூடாது என்று சொன்னால் சட்டமன்றத்தில் நிறைவேறி இருக்கு, அதனால் அதை விடுங்க. ஆனால் ஜிஎஸ்டியை பொறுத்தவரையிலும் தமிழகத்தில் திட்டமிட்ட ரீதியில் வேண்டுமென்று ஜிஎஸ்டினால பொருட்களுடைய விலை குறைந்ததுன்னு சொல்றாங்க. சில எதிர்க்கு நான் என்ன சொல்றேன், நியாயமா பேசுறவங்க 120 ரூபாய் வித்துக்கிட்டு இருந்த சினிமா டிக்கெட்டு நம்ம ஐநாக்ஸ் மாதிரி தியேட்டர்களில் இன்னைக்கு 99 ரூபாய்க்கு தான் விற்கணும்னு ஒரு அரசியல் கட்சி தலைவர் கூட ஏன் சொல்லலை? அப்படின்னா வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அவங்களுக்கு.
120 ரூபாய் டிக்கெட் 99 ரூபாய்க்கு தானே விற்கணும். 84 ரூபாய் பேசிக் பிரைஸ், 18% 15 ரூபாய், 99 ரூபாய் தான் விற்கணும். மிகப்பெரிய மோசடி நடக்குது அதுல. அதனால அதையெல்லாம் பேசாத, ஏதோ ஜிஎஸ்டி தவறுன்னு சொல்வதே தவறு. ஜிஎஸ்டினால விலைவாசி குறைகிறது. எங்க 20 லட்சம் ரூபாய் ஒரு டீ கடையில 10 ரூபாய் டீ 12 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா அவங்களுக்கு 20 லட்சம் ரூபாய்க்குள்ளதான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஜிஎஸ்டியே கிடையாது. ஆனால் அதை கேட்க மறுக்கிறார்கள். ஆக அவர்களுடைய நோக்கமே மத்திய அரசை குறை கூற வேண்டும், பிஜேபியை குறை கூற வேண்டும். அதாவது ஆளும் கட்சியை குறை கூறுவதுதான் விடுதலை சிறுத்தைகளின் கொள்கைன்னாரு. நான் ஏத்துக்கிறேன். ஆனால் காங்கிரஸ் அரசு இருந்தபோது ஜிஎஸ்டியை கொண்டு வர முயன்றார்கள், நீட்டை கொண்டு வர முயன்றார்கள், எத்தனையோ திட்டங்களை கொண்டு வர முயன்றார்கள். எல்லாவற்றிலும் பிஜேபியுடைய நிலைப்பாடு என்ன? நீட்டை ஏற்றுக்கொண்டீர்களா? ஜிஎஸ்டி ஏற்றுக்கொண்டீர்களா? ஆதார் அட்டை ஏற்றுக்கொண்டீர்களா? எல்லாவற்றையும் எதிர்க்கத்தானே செய்தீர்கள். அவர் முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடி அவர்கள் என்னென்ன பேசினார்கள் அவற்றை எல்லாம் ஆளும் வர்க்கமாக மாறும்போது உங்களுடைய பார்வை உங்களுக்கு தான் நான் சொல்றேன். ஒரு மசோதா நிறைவேறிய பிறகு அதை எதிர்ப்பது என்பது வேறு. ஒரு மசோதா வரும்பொழுது அந்த மசோதாவில் என்னவெல்லாம் சேர்க்கணும், மாநில நலன்கள் உரிமைகள் என்னவெல்லாம் இருக்கணும்னு சொல்றது வேறு. அப்போ மசோதா வந்த பிறகு அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். முடியாதுன்னு சொல்றவங்க உறுதியாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்க மாட்டேன் என்று சொல்வதுதான் அர்த்தம். ஜிஎஸ்டி ஏற்றுக்கொண்டு விட்டு எடப்பாடி அரசு நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. இடைவெளிக்கு பிறகு பேசும். தீவிரவாதிகளை எதிர்த்து போரிட பசு குண்டர்களை அனுப்புங்கள் அப்படின்னு பாஜகவுக்கு கூட்டணி கட்சியான சிவசேனா சொல்லியிருக்கு. எல்லாமே ட்விட்டரில் தான் கண்டிக்கிறாங்க. எந்த தாக்குதல் சம்பவம் நடந்தாலும் நமக்கு தேவை 56 அங்குல மார்பு கொண்ட அரசு தற்போது தேவைப்படுகிறதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. எப்படி பார்க்கல? அது இக்னோர் திஸ் அவ்வளோதான். இதுக்கு மேலே அது என்ன சொல்கிறது? இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எழுதுறது அது ஒரு பரபரப்பாக எழுதணுன்றதுக்காக எழுதியிருக்கிறாங்க. இதுக்கு மேலே அதில் ஒன்றும் பெரிய செய்தி இருக்கிற மாதிரி தெரியல. கடந்த 2 செய்தியும் அப்படி தான் எழுதப்பட்டிருந்தது. நம்ம அவ்வளோ நேரம் பேசல. அது இல்லை, இதில் ஒன்றும் இல்லை விஷயமே. ஏன்னா என்ன நடக்கிறது என்பது தொடர்ந்து நாம் தொலைக்காட்சிகளில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நேற்று கூட 4 பேரை சுட்டு கொண்டு இருக்குது நம்முடைய தீவிரவாதிகள் கையில பசு இறைச்சி இருந்திருந்தா இவ்வளவு நேரம் அவங்க உயிரோட இருந்திருக்க மாட்டாங்க. அதனால பசு குண்டர்களை நீங்க அனுப்புங்கன்னு சொல்றாங்க. இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்களும் எதிர்கட்சிகளும் பசு இறைச்சி பற்றி பேசுவதற்கு மாத கணக்கில் விவாதம் பண்றாங்க. ஆனா அமர்நாத்தில் ஒரு 7 பேர் படுகொலை செய்யப்பட்டது பற்றி ஒரு விவாதம் இதுவரையிலும் இல்லை. எந்த ஊடகத்திலும் இல்லை, எந்த எதிர்கட்சியும் செய்யலை. அதனால் இந்த மாதிரியான விஷயங்களை தேசிய நலன் கொண்டு நாம் பார்க்குறோம் என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க அப்படின்னு. அதனால் ஒரு பத்திரிகையில் சாமனால சிவசேனா எழுதுறத நான் பெரிதுபடுத்தவில்லை. தவிர அவங்க சொல்லியிருக்கிறதுல பார்த்தீங்கன்னாக்கா 370வது பிரிவை நீக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை பற்றி வேணால் நிறைய நேரம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனால் சேஃபாக அதை மறந்துடுவோம் நம்ம. சரி, அதனால் எது நடந்தாலுமே அது அரசியல் சட்டத்திற்கும் இந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்கள் உட்பட்டு தான் நடக்கணும். ஒரு கட்சியோ அது சார்ந்த பத்திரிகையோ என்ன வேணாலும் எழுதலாம். நீங்கள் நமது எம்ஜிஆரில் கூட நிறைய விஷயம் எழுதுகிறாங்க. ஆனால் அதிமுகவினுடைய செயல்பாடு எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அதனால் இது ஒரு தனி நபர் அவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கிறதுனால வேணும்னு எழுதுகிறாங்க. ஐ இக்னோர் திஸ். இவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஷானவாஸ், இந்த அமர்நாத் யாத்ரீகர்கள் படுகொலை செய்யப்பட்டதை யாரும் கண்டிக்கலை. தமிழ்நாட்டில் அது குறித்த அமைதி நிலவுது என்பது போன்று அண்ணன் நாராயணன் சொல்கிறாங்க. அது உண்மை இல்லை. உடனடியாக எல்லா கட்சி தலைவர்களும் தங்களுடைய கருத்தை சொல்லியிருக்கிறார்கள், கண்டித்திருக்கிறார்கள். அது ஏற்றுக்கொள்ள முடியாதது அப்படின்லாம் சொல்லி அதை நம்ம இது பண்ண முடியாது. அது மிக மிக மோசமான ஒரு பயங்கர தாக்குதல். நீங்கள் சித்தாந்த ரீதியாக உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா யாரிடம், அரசிடம் அரசோடு மோதுவது தான் பிரச்சனைனா அரசோட மோதுறதை எப்படி மோதணுமோ அப்படி மோதணும். அதை விட்டுட்டு போகக்கூடிய அப்பாவிகளை தாக்குவது, அதுவும் ஒரு யாத்ரீகர்கள், ஒரு மத வழிபாட்டுக்காக செல்லக்கூடியவர்களை குறிவைத்து அடிப்பதெல்லாம் மனிதத்தன்மையற்ற செயல். அதை எல்லாரும் கண்டிச்சு தான் இருக்கோம், யாரும் கண்டிக்காமல் இல்லை. அதில் குறிப்பாக பார்க்க வேண்டியது இப்போ இந்த விமர்சனம் ஏன் இவர்கள் மீது அவர்களுடைய கூட்டணி கட்சியாலேயே வைக்கப்படுதுன்னு பார்க்கணும். இப்போ சிவசேனா என்பது அவருடைய கூட்டணி கட்சி, அவருடைய சார்பு இயக்கம் தான். 56 இன்ச்சி மார்பு என்பதை குறிப்பிட்டு அந்த விமர்சனத்தை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஏன்னா அது நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராவதற்கு முன்னால் மன்மோகன் சிங் அவர்களை பார்த்து வைத்த விமர்சனம்.
அதுதான் இதில் குறிப்பாக பார்க்கணும். இதே திருச்சி பொதுக்கூட்டத்திலேயே, தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டத்திலேயே மோடி அவர்கள் வந்து பேசினார். நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறீங்க, நாங்கள் குஜராத்தில் இருக்கிறோம், எங்களுக்கு மீனவர்கள் தாக்கப்படுறாங்க, நீங்களும் தாக்கப்படுறீங்க, உங்கள் மீனவர்களும் தாக்கப்படுறாங்க, இந்திய மீனவர்கள் தாக்கப்படுறாங்க, காஷ்மீரில் வந்து நம்முடைய இராணுவ வீரர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள், தலையை வெட்டி துண்டித்து எடுத்துட்டு போகிறான் பாகிஸ்தான்காரன், ஆனால் ஒரு வலிமையற்ற பிரதமர் அங்கே இருக்கிறாரு, அவருக்கு வளையல் அனுப்பணும் என்கிற அளவிலெல்லாம் பேசி ஒரு வலிமையான பிரதமர் அந்த இடத்துல இருந்தால் இப்படி நடக்குமா என்று கேட்டவர் அவர் தான். இன்னைக்கு அவரை நோக்கி அந்த கேள்வி வருது. ஏன்னா அன்னைக்கு இப்பவும் நடக்குது இல்லையா, இவ்வளவு மோசமான சம்பவம் இப்பவும் நடக்குது இல்லையா. இவர்கள் அரசு தானே காஷ்மீர்ல இருக்குது, இவர்களுடைய கூட்டணி அரசு தான் அங்க இருக்குது, ஏன் தடுக்க முடியல? ஒரு விஷயம், அந்த 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 இவ்வளவு பெரிய ஒரு சம்பவம் அங்க நடக்குதுன்னா இன்னைக்கு இது வேற ஒரு ஆட்சியில் நடந்திருந்தா இவர்களுடைய கொந்தளிப்பு என்னவா இருந்திருக்கும்? எனக்கு நேரம் இல்லை, நிறைவு செய்யணும். நிறைவு செய்யணும் தெரியும். இருந்தாலும் ஒரு வரியில் நான் ஆலோசனை பதில் சொல்லணும். 10 வருடங்கள் காங்கிரஸ் ஆட்சியில் நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் பயங்கரவாதிகளால், தீவிரவாதிகளால், மத அடிப்படைவாதிகளால் குண்டுகள் வைக்கப்பட்டு சிவிலியன்ஸு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் இருந்தனர். இந்த 3 வருடத்தில் அந்த எல்லையை தாண்டி, காஷ்மீரை தாண்டி வர முடியவில்லை யாராலும் என்பதை நாம் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். 56 இன்ச்சு மார்புனா என்னன்றதை 3 வருஷமா நாம் காமிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். பார்டர் அதான் தாண்டி போக முடியல. நீங்க 70 வருடங்களாக வளர்த்து விட்ட பயங்கரவாதத்தை 7 மாசத்துல நரேந்திர தாமோதர தாஸ் மோடி அவர்கள் அடக்குவார்ன்ற உங்களுடைய நம்பிக்கை எனக்கு புரிந்தாலும் கூட கண்டிப்பாக அதையும் நாம் அடக்குவோம். அதாவது அஜ்மீர் தர்கா குண்டுவெடிப்பு, மாலைகான் குண்டுவெடிப்பு, சம்ஜோதா எக்ஸ்பிரஸ் குண்டுவெடிப்பு அனைத்திலும் ஈடுபட்டது யாரு அப்படிங்கிறது தெரியும். அப்ப குண்டுவெடிப்பில் வந்து அன்றைக்கு குண்டுவெடிப்பு நிறைய நடந்தது, இன்னைக்கு நடக்கிறதுலன்னா அன்னைக்கு நீங்க ஆட்சியில் இல்ல, இன்னைக்கு நீங்க ஆட்சியில் இருக்கீங்க, அதை நாங்க ஒத்துக்கிறோம். நீதிமன்றம் சொல்லட்டும். ஆமா, ஆலூர் ஷானவாஸ், மாலேகான் பிளாஸ்டும் சரி, சம்யுக்தா மிகப்பெரிய மோசடிகள் அன்றைக்கு காங்கிரஸ் எவ்வளவு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. செய்திக்கு நேரம் ஆயிடுச்சு ஷானவாஸ். அடுத்த நிகழ்ச்சியில பேசலாம். இன்றைய மேல் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.